ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் வைப்டா மாமே, யுவர் அட்மின். நம்ம டேரக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறோம். இன்னைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, சேலரி வெர்சஸ் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ரிலேட்டடாக நம்ம பற்றி பேச போகிறோம். இது ஜெனரல் டாபிக் தான், பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரிலேட்டடாக நான் ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். ஏதாவது தப்பாக எதாவது சொல்லியிருந்தோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தம்பி இந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுப்பா, பாயிண்ட் இப்படி வேணால் சொல்லி இது பண்ணி திருத்துங்க. நான் அதை இம்ப்ரூவ் பண்ணி நான் அடுத்த கட்டத்தை நான் வர கண்டென்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அதை நான் டெலிவர் பண்ண பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம சேலரி வந்து மெயினாக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எடுத்தோடனே நம்ம ஃபோன் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்லி பீப்புள் வந்து ஃபோன் அடிக்ஷனாக இருப்பாங்க. மாத சம்பளம் கரெக்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் இல்லை பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸில் போகிறான்னா 50,000 ரூபாய் வந்து அவனுக்கு கிரெடிட் ஆகுதுன்னா அவன் மனசில் வந்து எடுத்தோடனே ஒரு பட்டாப்பூச்சி பிறகும். பரவாயில்ல, சேலரி நல்லா இதுவாகிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் சேமிக்கலாம்னு ஒன்று தோணும். ஆனால் மனுஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 விதமான மைண்ட் சைக்காலஜி வேலை செய்யும். ஒன்று சேமிக்கணும், இல்லை செலவு பண்ணணும். சேமிக்கிறவன் சேமிப்பான், செலவு பண்ணுறவன் செலவு பண்ணுவான். ஆனால் செலவு பண்ணுறதுலேயே கிட்டத்தட்ட 3 விதமான கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று ஃபுட்டுக்கோசரம் செலவு பண்ணுவான், ஒன்று எக்ஸ்பென்சஸ்க்கோசரம் செலவு பண்ணுவான், இல்லைனா கடன் வாங்கி கடன் அதிகமாக வாங்குவான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பேசுகிறது ஃபுட்டு. இப்போ நிறைய பேர் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஃபுட்டு வந்து நிறையா விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், மீஷோ, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி ஆர்டர் டெலிவர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி பீப்புள் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆஃபர் போடுறாங்கன்னா டக்குன்னு எடுத்தோடனே ஆர்டர் பண்ணி அதை நிறைய வந்து சாப்பாடு செஞ்சு பண்ணுவாங்க. அதிலே கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் காசு செலவு பண்ணுறவங்க மெயினாக பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்பென்சஸில் இங்கே தான் நிறைய பீப்புள் பண்ணுற தப்பு என்னன்னா, நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து காஸ்டியூம் நல்லா பந்தாவாக ட்ரெஸ் பண்ணுறான்னா பீப்புள் வந்து அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்படின்னா, ஏன் அவன் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கானா எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், அவன் அந்த சாரீ போட்டிருக்கானா எனக்கு அந்த சாரீ எனக்கு வேணும், இவன் அந்த ஜீன்ஸ் போட்டிருக்கானா எனக்கு அந்த ஜீன்ஸ் வேணும்னு போய் சம்மந்தமே இல்லாமல் போய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுற பதிலாக நிறைய பேர் வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதாலே கிட்டத்தட்ட காசு குறையுதுன்னு மெயினாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அன்னெசரி லோன் வந்து நம்ம நிறையா வந்து லோன் வாங்குறது ஒரு சில இடத்துக்கு நல்லது தான். ஏன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஏதாவது தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஆனால் காரணமே நம்ம லோன் எதுக்கு வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொந்தக்காரன் வந்து ஏதாவது சொல்கிறான், மச்சா நீ தான் நல்ல நிலையில் இருக்கல, பேசாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மச்சா, நாள் நல்லா இருக்கும்ல, உனக்கு இதோ இருப்பான், அவன் தான் மெயின் எதிரியே. ஃபர்ஸ்ட் அவனை மாதிரி ஆட்களை முதல்ல கட் பண்ணுங்க. நீங்கள் கட் பண்ணாலே கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கை உருப்படும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று அவன் உதவி பண்ணுறோம்னா இல்லையா, போத்து விடுறதா மெயினாக பார்ப்பான். முதல்ல எமனே அவன் தான். அவனை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கடன் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட கடன் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சரியானதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அவனை கட்சியிலேயே வரமாட்டான். உங்களை போத்து விட்டு நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக ஓரமாக வேடிக்கை தான் பார்ப்பான். ஸோ இதுதான் வந்து நான் பீப்புள் கிட்ட மெயினாக வந்து இந்த இந்த செலவு பண்ணுறது நான் மெயினாக பார்க்குறேன். கையில் 50,000 நம்ம இருக்கும், ஆனால் செலவு பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 இருக்கும். இந்த நான் படிக்கிறது எப்படின்னா, இந்த அசட் லயபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. கரண்ட் அசட், ஃபிக்ஸட் அசட், கரண்ட் லயபிலிட்டி, ஃபிக்ஸட் லயபிலிட்டி, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன் கிட்டத்தட்ட வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பீக் லெவலில் செலவு பண்ணுறது தான் மெயினாக பார்க்குறவங்களுடைய, அது எப்படி மினிமமாக செலவு பண்ணணும்னு தெரியாமல் வேகமாக வந்து முடிக்கிறனால தான் இந்த மிடில் கிளாஸ் லுக் நம்ம அதிகமாக இருக்கும். செகண்ட் மெயினாக வந்து ஜிபே. இந்த ஜிபே வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் கிட்டத்தட்ட வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாக அதை மறந்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, என் கையில் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபா இருக்குன்னா நான் 20 ரூபா கூட என்னால் கடையில் கூட கொடுக்க முடியல. எதுவும் கேட்டாலுமே தம்பி ஜிபே இருக்காப்பா, ஜிபே டிரான்சாக்ஷன் மட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிய, நீ கையில் வாங்குற அந்த டிரான்சாக்ஷன் அந்த கலாச்சாரம் போய் இப்போ ஜிபே டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சர்வர் வந்து டவுன் ஆகுது, உங்களால் ஜிபே பண்ண முடியாது, கையில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மட்டும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க நியூஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சீரியஸ்லி நம்ம கேட்க தோணுது, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஜிபே நம்பி தான் வாழ்வீங்களா? இல்லை, நம்ம ஆக்சுவலாக அந்த அமௌண்ட்டு நம்ம எதுக்கு நம்ம வச்சுருக்கோம்? சேவ் பண்ணுறதுக்கு. நம்ம சேவ் பண்ணுறது தாண்டி நம்ம செலவு பண்ணுறோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நம்ம உசுப்பேற்றி விடுறாங்க. என்ன சொல்லுவாங்க, மச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, வாழ்றது ஒரு லைஃப், ஈஸியாக செலவு பண்ண. அவன் சொல்லுவான் சும்மா செலவு பண்ணும்ப்பான். அவன் தான் நம்மளுக்கு பட்டராம போடுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்பான். நான் சொல்கிறது ஒன்று தான், ஃப்ரெண்ட்ஸ்னால் எதுவாக இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான், கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒழிய போட்டு விடுறது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை.
அது எனிமி. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவனை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதுவும் அவன் தான் மெயினாக கடன் வாங்குறது மெயினாக கொண்டு விடுவான். ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக வந்து நிறைய பீப்புள்ஸ் பண்ணுற தப்பு மெயினாக பார்த்தேன். அண்ட் மூணாவது ரீசன் வந்து என்னன்னா இந்த எஜுகேஷன் லோன். இந்த எஜுகேஷன் லோன் எதுவும் வாங்குறேன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது உங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து மெயினாக வந்து எஜுகேஷன் வந்து நீங்கள் செலவு பண்ணி தான் பசங்க இது பண்ண அவங்கள படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே இது பண்ணுறது இதுதான். மோஸ்ட் ப்ராபபிலி பண்ண மாட்டாங்க. பட் மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்படின்னா அவன் வந்து எஸ்ஆர்எம் வந்து சேர்ந்துருக்கான். இந்த மாதிரி காலேஜ்லேருந்து சேர்ந்து 10 லட்சம் இந்த மாதிரி எம்பிஏ ஃபீஸ் வந்து இது பண்ணுறாங்க. அந்த எம்பிஏ ஃபீஸ்க்கு இது பண்ணுறதுக்கே வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அப்படி காசு கட்டி தான் நீ படிக்கணுமா? ஏன்னு கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் அ பிராண்டா. ஏன்டா உலகத்தில் வேறு நல்ல காலேஜே கிடைக்கலையாடா? அப்படிதான் கேட்க தோணுது. நான் அந்த காலேஜை குறை சொல்ல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி கடன் கட்டி தான் நீங்கள் படிக்கணுமா? ஒய் ஐ டோன்ட் நோ. ஏன்னா வந்து நம்ம வந்து செட்டில் ஆகணும்னா நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும்போது கடன் வாங்கியே நம்ம அழியிறோம். அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீ அதை கடன் ஒன்றால் அடைக்க முடியல, அவன் அடுத்த தலைமுறைக்கு தான்டா போகும். அடுத்த தலைமுறைக்கு அவன் சேமிக்கணும் தான் நினைப்பானே ஒழிய அது பாரமா இருக்கிறது தான் மெயினாக பார்ப்பான். அவன் சேமிக்கிறது மெயினாக பார்ப்பானா, பாரமா இருக்கிறது மெயினாக பார்ப்பானா? அது யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நான் சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மெயினாக பண்ணுறோம்னா, சில டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி இந்த க்ராசரி ஐட்டம்ஸோ இல்லை ஆர்டர் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே கிரெடிட் கார்டு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். டெபிட் கார்டு விட மோஸ்ட் ப்ராபபிளி பீப்புள்ஸ் வந்து கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம அதிகமாக பட்டனை நிறுத்திட்டாலே எனக்கு தெரிஞ்சு இந்த கடன் வாங்குற ட்ராப் நம்ம மெயினாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா இஎம்ஐ ட்ராப். இஎம்ஐ ட்ராப் வந்து தயவு செஞ்சு இஎம்ஐல தயவு போகாதீங்க. நான் ஏன் இஎம்ஐ வாங்காதீங்க நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த பஜாஜ் அப்போ இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவனை கஸ்டமர் டார்கெட்டும் ஒன்று இருக்கும். அவன் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி வந்து நீங்கள் லோன் வாங்குங்க, இது வாங்குங்க போட்டு லோன் உயிரை வாங்குவானு. நம்மளுக்கு காலேஜில் இருப்போம், காலேஜ் கிளாஸில் வந்து நடத்திருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து கால் பண்ணி, சார் உங்களுக்கு வந்து லோன் வாங்குறதா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அந்த மாதிரி கேட்பானுங்க. நான் குறை சொல்ல, அவனுக்கு வந்து டார்கெட் முடிக்கணும்னு ஒரு மெயின் மோட்டிவ் இருக்கு. அந்த மாதிரி கடன் வாங்கி நிறைய பேர் ட்ராப்ல மாற்றணும்னு இருக்கான். அப்படி கடன் வாங்கி இருந்தாலும் ஆட்கள் மூலியமா வச்சு அனுப்பி அசிங்கமா திட்டி அப்படியே பண்ற இன்சல்ட் பண்ற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க மாட்டாம இருக்கிறது, நீங்க கடன் வாங்குறது நீங்க தவிர்க்கணும். அண்ட் மூணாவது என்னன்னா, அதிகமா வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஏதோ ஃப்ரெண்டு வந்து கார் வாங்குறான், இது வாங்குறான், ஒரு இஎம்ஐல லோன் வாங்குறான்னா, நான் அவனை பார்த்து தான் வாங்கி இது பண்ணணும்னா இட் ஜஸ்ட் லைக் காப்பி கேட். என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டும் இப்படி இருக்கானா நானும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவன் மணிக்கு எப்போ அமையுமோ அப்போதான் அமையும். ப்ளீஸ் நீங்க அதை கடன் வாங்கி கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையை நீங்க தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க. அது நான் ஏன் சொல்றேன்னா, இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எல்லாருக்கும் போய் சேரணுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோ போடுறேன். அண்ட் ஃபோர்த் வந்து என்னன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். இங்கே தான் மெயினாக ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபுட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக செலவு பண்ணோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, லிமிட்டடாக செலவு பண்ணுங்க, அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அண்ட் அஞ்சாவது என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் பில். இங்கே தான் வந்து நிறைய வந்து செக் பண்ணி வைப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கரண்ட் இவ்வளோ இருக்கு, வாட்டர் வந்து இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ கரண்ட் ஒரு பில் வைப்பாங்க. அது வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் ஒரு ஆபத்து ஒரு சம்திங் சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ. அப்படியாவது தப்பாக தயவு செஞ்சு அந்த பழமொழியை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது வந்து மெயினாக வந்து என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் வச்சிருப்பாங்க, கரண்ட் இந்த மாதிரி இது இருக்கும். அதுலேயே கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணிவிடுவோம். அதே மாதிரி வாட்டர் பில்க்கும் அதே தான். ஸோ லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அடுத்து வர தலைமுறைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி as well as வாட்டர் வந்து நம்ம சேஃபாக நம்ம இது பண்ணோம். நம்ம தயவு செஞ்சு அதை அழிக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன். அண்ட் சிக்ஸ்த் மெயினாக வந்து என்னன்னா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவதுன்னா கரெக்டான ஒரு விதத்தில் பண்ணுங்க. தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பில் போய் மாட்டி உங்கள் காசு தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க. முக்கியமாக வந்து மெயின் சோர்சஸ் மெயினாக ரெஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். தப்பாக பண்ணி தயவு செஞ்சு உங்கள் காசை இழந்துக்காதீங்க. நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. கடன் கட்டி தான் நீங்கள் வாழணும்னு ஆசையா, இல்லை கடனே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கணும்
மாதிரி என்னோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதில் வந்து ஷார்ட்ஸ் தான் வேறு மாதிரி வந்து கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். இது லாங் வீடியோஸ் வந்து சீரியஸ் கண்டென்ட்ஸ். ஸோ பாய். அதே மாதிரி என்னோட பேரல் பே வெப்சைட்